உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சாங்களன்னா நீங்கள் அவங்க மேலே கோவப்படாமல் அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீ என் மேலே கல் எறிஞ்ச, ஆனால் அந்த கல் என் தலை மேலே வெடித்து செதறி பூவாக விழுந்துச்சு. நீ என்னை சபிச்ச, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த சாபத்தை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினாரு. நீ எனக்கு பில்லி சூனிய கட்டெல்லாம் செஞ்ச, அந்த உலகத்திலேயே நான் இருக்கக்கூடாதுன்னு. அந்த பில்லி சூனிய கட்டில் இருந்த கூட தேவன் என்னை விடுவிச்சு என்னை மேன்மையாக வச்சிருக்கிறாரு. நீ எனக்கு துன்பத்தையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நீ கொடுத்த. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கஷ்டமும் துன்பமும் தான் தேவனை நான் அதிகமாக நெருங்குறதுக்கு எனக்கு ஒரு பாதையாகவே இருந்துச்சு. நீ எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமையை தான் செஞ்ச. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறதுனால நீ செஞ்ச தீமையெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மையாக முடிய செஞ்சாரு அப்படின்னு உங்களை தூக்கி எறிஞ்சவங்க கிட்டையும், உங்களை வேணான்னு விட்டுட்டு போனவங்க கிட்டையும், உங்களை அணுவா கஷ்டப்படுத்துறவங்க கிட்டையும் நீங்கள் ஆண்டவரோட நாமத்தை அப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆண்டவரோட நாமத்தை அந்த இடத்துல நீங்கள் கனப்படுத்தும் போது ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர செய்வார். உங்கள் சிறுமை மாறும். ஏன்னாக்கா நம்ம கூட இருக்கிறவங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மளை ஒருபோதும் மறக்கிறதே கிடையாது. கொஞ்ச நாள் அவர் நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த சோதனையிலையும் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும் கூட இது நமக்கு. அதனால எந்த நேரத்திலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவரை மட்டும் விடவே விடாதீங்க. ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர செய்வார்.